ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து திருநெல்வேலி சுற்றி இருக்கிற கிராமங்களில் ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. எனக்கு கூட்டாஞ்சோறு அப்படிங்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசில் நாங்கள் விளையாடுறப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தர் வீட்டில் இருந்தும் ஒரு காயை எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா அந்த கூட்டாஞ்சோரோட ஞாபகம் தான் வருது. அம்மா என்ன தான் வகை வகையாக செஞ்சு கொடுத்தாலும் விளையாட்டாக செஞ்சு சாப்பிட்டா அந்த கூட்டாஞ்சோரோட டேஸ்ட்டும் மனமும் தனி. இதே மாதிரி கூட்டாஞ்சோறு அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வியூவர்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1 கப் அளவுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியும், அரிசி இழந்த அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதையும் ஊற போட்டுக்கோங்க. இந்த கூட்டாஞ்சோறுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி போடுவாங்க. அதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சில் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். அதோட 3 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கூட்டாஞ்சோறு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பானையில் தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். அதுக்காக குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம காய்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நாட்டு காய்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே காய்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், அப்புறமா 1 கேரட், 10 அவரைக்காய், இது போக ஒரு முருங்கைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம இதோட போட்டுக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைக்காய், சேனக்கிழங்கு, அப்புறம் மாங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுட்டு 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நான் ஏற்கனவே 4 கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசி அளந்த அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1/2 கப் அளவுக்கு வருது. 1/2 கப்புக்கு 3 கப் தண்ணி நம்ம பொதுவாக வைப்போம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதனால் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காவையும் இதோட போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம முதலே ஊற வச்ச புளியையும் கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்ததாக இதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்க்கணும். முருங்கைக்கீரை நல்லா 1 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இளங்கீரையாக போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் குக்கரை மூடி விசில் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ விசில் போட்டு விட்டுறலாம். இப்போ 3 விசில் குக்கர் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே ஸ்பெஷலாக மசாலாலாம் அரைச்சி போட்ட ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இதிலிருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மணக்க நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி இது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.